Hello friends, this is Sabila. Welcome to my YouTube channel. இந்த வீடியோல நம்ம ஃப்ரூட் வந்து எப்படி க்ரீமியா சாப்பிடலாம், எப்படி டேஸ்டி பண்ணலாம்னு தான் சொல்லி பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஃப்ரூட் க்ரீமியா பண்ணுறதுக்காக நான் அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து உங்களுக்கு ஈஸியாக இப்போ எல்லா சூப்பர் மார்க்கெட்டும் உங்களுக்கு கிடச்சிரும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 63 rupees தான். ஸோ இதில் தான் நான் இப்போ செய்ய போகிறேன். ஸோ வாங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்கள், ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் அந்த அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி போட்டுக்கோங்க. இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. இது கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி க்ரீமி டெக்ஸ்சர் இருக்குது பாருங்கள். இதுக்கு இந்த பாக்ஸ் வந்து நான் ஃபுல்லாகவே இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளாக பண்ணிடலாம். இந்த டெசர்ட் வந்து நீங்கள் சீக்கிரமாக பண்ணணும், யாராவது கெஸ்ட்டு வந்திருக்காங்க, சீக்கிரமாக ஏதாவது ஒரு ஸ்வீட் பண்ணி கொடுக்கணுன்னா இது ரொம்ப ரொம்ப நல்ல ஆப்ஷன் இது பாருங்கள். அண்ட் ரொம்ப ஹெல்தி கூட. இது வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் பிளெண்டர் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் வந்து விஸ்கில் கூட பண்ணலாம். இந்த மாதிரி விஸ்க்கும் இல்லைன்னா ஃபோக்லேயும் பண்ணலாம். ஃபோக்கும் இல்லைன்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வருது. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஜஸ்ட் 30 rupees தான். இது என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் சொல்லலாம். இதில் வந்து லஸ்ஸி ஏதாவது வந்து மேஷ் பண்ணணும் அப்படின்னா பருப்பு கூட நான் இதுலேயே நல்லா மேஷ் பண்ணிப்பேன். ஸோ இதில் ஈஸியாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். கரண்ட் இல்லைனாலும் இது நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஜஸ்ட் 30 rupees தான். இதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பிளெண்டரில் தான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இது ஏன்னா பிளெண்டரில் பண்ணால் ஜஸ்ட் ஒரு 5 minutes பண்ணிடலாம். அந்த வேறு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் ஒரு 15 minutes எக்ஸ்ட்ரா வரும், அவ்வளோதான். பாருங்கள், இது ஜஸ்ட் கொஞ்சம் திக்காக வரட்டும். அந்த அளவுக்கு வந்து நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதோட டெக்ஸ்சர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ இதில் வந்து நம்ம இது கண்டென்ஸ் மில்க் வந்து ஒரு பெரிய ஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணுறேன். சப்போஸ் நீங்கள் ஃபுல்லாகவே கண்டென்ஸ் மில்க் போடுறீங்கன்னா நீங்கள் வந்து 4 to 5 spoons வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரி half sugar half கண்டென்ஸ் மில்க் அப்படி போடலாம். பாருங்கள், நான் 2 spoon வந்து சுகர் போட்டிருக்கேன். பட் வந்து கொஞ்சம் மிக்சியில் வந்து கிரைண்ட் பண்ணிவிட்டு போடுங்க, அப்படியே போடாதீங்க. பாருங்கள், கண்டென்ஸ் மில்க் அண்ட் சுகர் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து கண்டென்ஸ் மில்க் ஹனி சுகர் அதுவும் போடலாம், இல்லை வெறும் சுகரும் போடலாம், இல்லை வெறும் கண்டென்ஸ் மில்க்கும் போடலாம். உங்களோட இஷ்டம் தான். நீங்கள் எப்படி ஹெல்த்தியாக பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஹெல்தி. கண்டிப்பாக உங்கள் பசங்களுக்கும் நீங்கள் கொடுங்க. இது ரொம்ப ஹெல்தி ஆப்ஷன் இது. பாருங்கள், இப்போ ஃபுல்லாகவே திக் ஆயிடுச்சு. இப்போ இந்த க்ரீம் ஃபுல்லாக நம்ம வந்து இதில் ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி. ஸோ இந்த டெக்ஸ்சர் நான் காமிக்கிறேன் எப்படி இருக்கணும்னு சொல்லி. பாருங்கள், இந்த மாதிரி டெக்ஸ்சர் இருக்கணும். ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது, இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும். இப்போ ஃப்ரூட்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்பிள், பிளாக் கிரேப்ஸ், க்ரீன் கிரேப்ஸ் அண்ட் வந்து ஸ்ட்ராபெரிஸ், பொமோக்ரனேட் அண்ட் பனானா இதுதான் நான் எடுத்திருக்கேன். ஃப்ரூட்ஸ் வந்து உங்கள் ஆப்ஷன் தான், உங்களோட லைக் தான். நீங்கள் எப்படி வேணும்னு போட்டுக்கலாம். நான் வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். குட்டி குட்டியாகவே சாப் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் வந்து எப்போ நீங்கள் சர்வ் பண்ணுறீங்களோ அப்போ தான் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் வந்து இந்த வெறும் ஜஸ்ட் நீங்கள் வந்து இது பிளெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். எப்போ சர்வ் பண்ணுறீங்களோ அப்போ நீங்கள் ஃப்ரூட் மிக்ஸ் பண்ணால் போதும். நல்லா கொலன்னு பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு வந்து சும்மா இந்த மாதிரி எல்லாம் கோட் ஆகணும். அந்த க்ரீம் வந்து அந்த ஃப்ரூட்டில் வந்து நல்லா கோட் ஆகுற மாதிரி பண்ணுங்க போதும். இது மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு வந்து ட்ரை ஃப்ரூட்ஸும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பாதாம், முந்திரி, இது டேட்ஸ், அப்புறமா வந்து கிஸ்மிஸ் போட்டிருக்கேன். டேட்ஸும் வந்து உங்களோட ஆப்ஷன் தான். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அப்படி போட்டுக்கலாம். இது ரொம்ப ஹெல்தி ஆப்ஷன், ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும். இதோட ஓவரால் டைம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 10 minutes கிடச்சிது, அவ்வளோதான். 10 minutes ஈஸியாக இது செஞ்சு முடிச்சிடலாம். ஸ்வீட்னஸ் வந்து ஆல்ரெடி வந்து நேச்சுரல் ஸ்வீட்னஸ் இருக்கும் ஃப்ரூட்ஸில். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. எனக்கு வந்து இந்த மெஷர்மெண்ட்ஸ் கரெக்டாக இருந்துச்சு.
இப்போ வந்து நம்ம இது சர்விங் பவுலில் வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இது ட்ரை பண்ணுங்கள். இது பசங்களுக்கும் கொடுங்க, வீட்டில் நல்லா செஞ்சு சாப்பிடுங்க. இது வந்து ரொம்ப சில்லாக சாப்பிடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் ஐஸ்கிரீமும் வைக்கலாம், இல்லைன்னா சாக்லேட்டு இந்த மாதிரி கூட நீங்கள் வச்சு கொடுக்கலாம். லேயர்ஸ் மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். இது ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரூட் லேயர், அதுக்கப்புறம் க்ரீம் லேயர், மறுபடியும் ஃப்ரூட் லேயர், அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். நிறைய ஆப்ஷன் பண்ணலாம். கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எவ்ரி வென்ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச்சிங் ரிலேட்டட் வீடியோஸ் போடுவேன் அண்ட் எவ்ரி சண்டே குக்கிங் வீடியோஸ் போடுவேன். ஸோ கண்டிப்பாக என் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே பாசிட்டிவ், பி பாசிட்டிவ் அண்ட் திங்க் பாசிட்டிவ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.